அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது எங்க சேந்தாங்குடி மலை மாரியம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடலாம் வாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருந்து நாடகம் பார்க்க ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போகிறாங்க. அப்படி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுது. அதனால பாதியில் கிளம்பி வர்றாங்க. வர்ற வழியில் மழை இன்னும் அதிகமாகிடுது. அதனால் ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்படி தங்க நேர்ற இடம் தான் ஒரு கோவில். அது ஒரு மாரியம்மன் கோவில். ரொம்ப நேரமே மழை விடாமல் பேஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு பேச்சா பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு பேச்சு, இந்த மாரியம்மனை நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோமா அப்படின்னு பேச்சு. உடனே ஒரு எல்லாருக்கும் சின்ன சின்ன யோசனை வருது. அப்போ சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம நாடகம் பார்க்க வருவோம். அப்படி வரும்போது இதே மாதிரி மழை பெஞ்சு நம்ம இந்த கோயிலில் வந்து தங்க நேர்ந்தால் இந்த மாரியம்மனை தூக்கிட்டு போயிடும்டா. மாரியம்மன் நம்ம கூட வரணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு மழையை கொண்டு வரட்டும். அப்படி கண்ணு முன்னு தெரியாத மழை வந்துச்சுன்னா நம்ம அந்த மழையாக நம்ம மாரியம்மனை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் போகிறாங்க நாடகம் பார்க்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மழை வருது. அந்த கோயிலில் வந்து ஒதுங்குறாங்க. கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு மழை வெள்ளம் பெருக்கெடுக்குது. அம்மனு நம்ம ஊருக்கு வர ஆசைப்பட்டுடுச்சு. அதனால தான் நேற்று சொன்ன மாதிரியே இன்னைக்கு அதே மாதிரி மழை பெய்யுதுன்னு சொல்லி அந்த அம்மனை தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க எங்கள் ஊருக்கு. அந்த ஊருக்காரங்க என்னடா நம்ம மாரியம்மன் சிலையை காணும்னு தேடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் அது எங்கள் ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் வர்றாங்க. இருந்தும் அவங்க திருவள்ளம் கேட்குறாங்க. அப்புறம் பூச்சீட்டு எழுதி போடுறாங்க. மாரியம்மன் அங்கே வர விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு ரெண்டும் சொல்லிடுறதுனால அவங்க சரி அம்மனே விருப்பப்பட்டு இங்கே இருக்குங்கிறதுனால அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி மலையோட மலையாக வந்ததுனால தாங்க இது சேந்தாங்குடி மலை மாரியம்மன் கோவில். அம்மாவுக்கு மலை மாரியம்மனுக்கு காப்பு கட்டியாச்சு, திருவிழா வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருவிழா முடிகிறதுக்குள்ளே 4 சொட்டு மழையாவது பெய்ய வச்சிடும். அது எல்லைக்கு உட்பட்ட பகுதியில். அப்படி தான் பாருங்களேன், இன்றைக்கி எங்கள் ஊரில் பாருங்கள் லேசாக மழை பெஞ்சிருக்கு. அந்த ஈரம்தான் ரோட்டில் இருக்கிற ஈரம். இந்த சேந்தாங்குடி மலை மாரியம்மனுக்கு பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை பூ போடுவாங்க. அதுக்கு அடுத்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுவாங்க. அந்த காப்பு கட்டுறதுலேருந்து மண்டகப்படி ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை வந்துச்சுன்னா குளவாய்ப்பட்டிக்கு போய் சாமி அங்கே ஒரு நாள் இருந்துட்டு வரும். வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா வெண்ணாக்குடிக்கு போய் இருந்துட்டு வரும். சனிக்கிழமைக்கு எங்கள் கீழையூருக்கு வருங்க. ஆமாம், கீழையூருக்கு சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு நாடகம் நடந்துச்சு. இப்போ காலையில் போகுது. சனிக்கிழமை சாயந்தரம் வந்ததை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட நானும் சேர்ந்து அம்மனை பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அண்ணாமலை மாமா மற்றும் அவரது மருமகனான எங்கள் அண்ணன் பழனிவேலு அவங்களுடைய பசங்க தான் இந்த 2 பேரும். இந்த 2 பேரும் தான் இன்னைக்கு சாமி போகும்போது அந்த சாமியை அந்த சகடையை இழுத்துக்கிட்டு போன பாக்கியமற்ற பசங்க இந்த 2 பேரும் தான். இவங்கள பார்த்தோன்னே, டேய் தம்பிகளா உங்கள் 2 பேர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா ப்ளீஸ்னு கேட்டேன். சரி நான் கெஞ்சதை பார்த்துட்டு சரி வந்து எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அதான் இவங்களோட ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறேன் நண்பர்களே. பொங்கல் வச்சாச்சு, கொல்கட்டை பிடிச்சாச்சு, அடுத்து கறிசோறு அங்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, சாமி கும்பிட்டாச்சு. ஆமாம், இனிமேல் சாப்பாடு தான். ஒரு கோழியோ ஒரு கிடாயோ வெட்டிடுவாங்க. வெட்டின பிறகு பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சு கொல்கட்டை அவிச்சு இது மாதிரி சாமி கும்பிட்டுருவாங்க நண்பர்களே. எல்லார் வீட்லேயும் இது இன்றைக்கி இருக்கும். இப்படி சேந்தாக்குடி மலை மாரியம்மனுடைய பொங்கல் திருவிழாவுக்கு இப்படி தான் செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பொங்கல் திருவிழா. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆட்டு குழம்பு இருக்கும், ஒரு கோழி குழம்பு இருக்கும், ஒரு மீன் குழம்பு இருக்கும் இன்றைக்கி நிச்சயமாக. ஆமாம், 3 குழம்பு இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி. ஆமாம், வந்த விருந்தாடிகளுக்கு ஓகே சூப்பர் ஓகே. இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. மட்டன் குழம்பு, மீன் வறுவல், கோழி உருட்டலை புரோட்டலை ஏதோ ஒன்று ரெடி ஆகிருக்குங்க. இன்றைக்கி வயிற்றுக்கு தரமான சம்பவம் காத்திருக்குது. உங்களிடமிருந்து எல்லோரிடமிருந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் இனிய எங்கள் மலைமாரியம்மன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இவன் அம்மா சிட்டு பிள்ளை ரங்கநாதன். நன்றி, வணக்கம்.